ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிலேஷன் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்குவோம். ஓகேவா? அந்த நான் எம்டி செட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸ் செட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்குள்ளே இருக்கிற சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அவுட்புட் ஒய்ல இருக்கணும். சரிங்களா? எக்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்புட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இந்த இன்புட் எல்லாத்துக்குமே எக்ஸாக்டாக ஒரு அவுட்புட் ஒய்ல இருக்கணும். அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் ஆர் ரிலேஷன் எஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் called a function from x to y. function from x to y இது வேர்டிங்ஸ்ல இருக்கு. மேத்தமெட்டிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா f is from x to y னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா? எய்தர் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இப்படியும் எழுதலாம். if for each x belongs to set x, there exists only one y belongs to set y such that order pair x, y belongs to f. so நம்மளோட செட் எக்ஸ்ல இருக்கிற டேர்ம் தான் இந்த எக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம செட் எக்ஸ்குள்ள இருந்து இந்த மாதிரி எக்ஸ் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரே ஒரு அவுட்புட் ஒய் செட்ல இருக்கணும் அப்படின்றது தான் மீனிங். அண்ட் இது ரெண்டையுமே நம்ம பேரந்தசிஸ்குள்ள எழுதுவோம். தட் இஸ் ஆர்டர் பேர்ஸ். இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்னா இவ்வளவு தான். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் such that for all x, நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? எக்ஸ். ஃபார் ஆல் நம்மளோட செட் எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ஒரு இமேஜ் ஒய்ல, ஒரு அவுட்புட் ஒய்ல இருக்கணும். ஓகேவா? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா இவ்வளவு தான். ஸோ எக்ஸாம்பிள்குள்ள போகலாம். எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு செட் இருக்கு. நம்ம இந்த ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்னுக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு அவுட்புட் ஒய்ல இருக்கு, டூக்கும் எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் இருக்கு, த்ரீக்கும் ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? 1, 2, 3 has exactly one output in y. therefore நமக்கு வந்து இந்த x2y வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் 1, 2, 3க்கு எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் இருக்கு. நெக்ஸ்ட் xy செட் இருக்கு. இங்க 1க்கு ஒரு அவுட்புட் இருக்கு, 2 and 3க்கும் சேமா ஒரே ஒரு அவுட்புட் இருக்கு. இப்படி இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் கான்செப்ட் பொறுத்த அளவுக்கு என்னோட எக்ஸ்குள்ள இருக்கிற செட்டுக்கு கண்டிப்பா ஒரு அவுட்புட் yல இருக்கணும். எய்தர் அதுல இருக்கிற ரெண்டு நம்பருக்கு சேம் அவுட்புட்டா கூட இருந்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 1, 2, 3க்கு வந்து சேம் அவுட்புட் இருக்கு ஒய்ல. ஸோ இதுவுமே ஃபங்க்ஷன் தான். ஸோ நாட் அ ஃபங்க்ஷன்னா எக்ஸ் அண்ட் ஒய் செட் இருக்கு. ஸோ 1 has 2 அவுட்புட், 2 and 3 has சேம் அவுட்புட். 1க்கு கண்டிப்பா எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் தான் ஒய்ல இருக்கணும். பட் இந்த செட்டப், இந்த ஆரோ டயக்ராம் பொறுத்த அளவுக்கு நமக்கு ரெண்டு அவுட்புட் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் செட் இருக்கு. 1 has exactly one output, 2 has one output, 3க்கு அவுட்புட்டே இல்லை. சரிங்களா? நம்ம டெஃபினிஷன் பொறுத்த அளவுக்கு எக்ஸெட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு அவுட்புட் ஒய்ல இருக்கணும். பட் இதுல நமக்கு அவுட்புட் இல்லை. ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ராங். நெக்ஸ்ட் XY செட் இருக்கு. இந்த செட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அவுட்புட் இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஸோ 1 and 2க்கு சேம் அவுட்புட் இருக்கு, பட் 3க்கு அவுட்புட்டே இல்லை. ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம இப்போ இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ் பார்க்கலாம் ஃபார் அ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு அவுட்புட் இருக்கு ஒய்ல. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இமேஜ் பார்க்கலாம். இமேஜ்னா என்னன்னா எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு பார்க்கறது தான் இமேஜ். ஸோ எக்ஸ் செட்டில் 1, 2, 3 இருக்கு. ஸோ இப்போ 1ஓட இமேஜ்னா என்னன்னா ஏ, 2ஓட இமேஜ் பி, 3ஓட இமேஜ் சி. ஓகேவா? இமேஜ்னா எக்ஸ்ல இருந்து ஒய் பார்க்கறது, இதுதான் இமேஜ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இமேஜ் என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஏ, பி, சி தான் நம்மளோட இமேஜ், எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு பார்க்கறது. இப்போ இன்னொரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நம்ம ப்ரீ இமேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொடுத்துருக்க ஆரோ டயக்ராம் ஆர் ரிலேஷன் எதுனாலும் இருக்கட்டும், நமக்கு அது ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் செட் இருக்கு. எக்ஸ்குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு அவுட்புட் இருக்கு ஒய்ல. ஸோ இதுக்கு ப்ரீ இமேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஒய்ல இருந்து எக்ஸுக்கு பார்க்கறது. ஸோ ஏ ஹஸ் அ ப்ரீ இமேஜ் 1, பியோட ப்ரீ இமேஜ் 2, சியோட ப்ரீ இமேஜ் 3. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ரீ இமேஜ் ஆஃப் ஏ இஸ் 1, ப்ரீ இமேஜ் ஆஃப் B is 2. ஓகேவா? and pre-image of C is 3.
இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் இன்புட் அவுட்புட்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்புட் அவுட்புட்னா என்ன? எக்ஸ்ன்றது இன்புட், ஒய்ன்றது அவுட்புட். அண்ட் இந்த எக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு அவுட்புட் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி மாற்றி எழுதலாம்? ஆஃப்டர் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ்னா என்னன்னு தெரிஞ்சோட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ் செட்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு இமேஜ் ஒய்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் செட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஆரோட சம் செட்டும் கொடுத்துருக்காங்க. ஆறுன்றது ரிலேஷன். நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இந்த ஆர் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்க செட்டில் ஆரோ டயக்ராமில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் செட் இருக்குது. ஆர் வந்து 1 இஸ் ரிலேட்டட் டு 2, 2 இஸ் ரிலேட்டட் டு 4, 3 is related to 6, 4 is related to 8. ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன தெரியும்? எக்ஸில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் ஒய்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். ஸோ இங்கே எக்ஸ்குள்ள 1, 2, 3, 4 இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் ஒய்ல இருக்குது. therefore it is a function. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி எழுதணும்னா, ஃபார் ஈச் x belongs to x, இந்த x வந்து செட்டு, இந்த ஸ்மால் x வந்து இந்த xக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை தான் டினோட் பண்ணுது. there exists only one y belongs to y, thus all element in x have only one image in y. all element in x have only one image in y. ஓகேவா? புரியுதா? therefore my r is a function. ஸோ இதில் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இமேஜ்னா என்ன? எக்ஸில் இருந்து ஒய்க்கு பார்க்குறது. ஸோ இமேஜ் 1க்கு ஸோ 1ஓட இமேஜ் வந்து 2, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 6, 4ஓட இமேஜ் 8. ஸோ இமேஜ் ஆஃப் ஆர் என்ன? செட் ஆஃப் ஆல் 2, 4, 6, 8. ப்ரீ இமேஜ் என்ன? ஒய்லேருந்து எக்ஸுக்கு போகிறது. ஸோ 2ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2, 6ஓட ப்ரீ இமேஜ் 3, 8ஓட ப்ரீ இமேஜ் 4 அண்ட் 10க்கு ப்ரீ இமேஜே இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் நாட் அ ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இமேஜ் ப்ரீ இமேஜ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இது மூணையும் சேர்த்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.